வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் கிட்ட நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுபோல் இன்றைக்கும் நம்ம அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அவரை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா குடியரசுலும் இன்னைக்கு அகஸ்டே என்ன சொல்கிறார் பார்ப்போம். ஓகே சார், இப்போ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இப்போ சமீபத்தில் போர் உலக நாடுகளுக்கு இடையில் நிறைய போர் நடந்துக்கிட்டு வருது. அதில் முக்கியமாக ஈரான் அமெரிக்கா இடையே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஈரான் அமெரிக்காவுக்கு உலக நாடுகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சமூக ஊடக வலைத்தளங்களில். இந்த போர் எதனால் நடக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார். மெயினாக இந்த ஈரான் அமெரிக்கா இதோட போர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவே இது பிரச்சனைகள் தான் இருக்குது. காரணம் வர்த்தகங்கள் பண்ணக்கூடிய எண்ணெயோட வழி வர்த்தகங்கள் அங்கே 30% எண்ணெய் அங்கே இருக்குது. ஸோ இந்த 30% எண்ணெய் வர்த்தகங்கள் அமெரிக்கா மூலிமா தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இந்த அமெரிக்கா வச்சுருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கப்போ இந்த நாடு மட்டும் அந்த பிரச்சனை. ஆனால் அந்த நாடு பிரச்சனை இல்லை, தன்னோட தற்செயலாக தன்னோட வலிமையை தன்னோட வலிமையான இருக்கக்கூடிய செயலை எப்படி செயல் பண்ணுறதுன்னு தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர இவங்க அந்த நாடுக்கு அதை அந்த வரி விதித்து அது பிரச்சனை கொடுக்கறதுனால தான் இந்த குழப்பமே. இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே இந்த சண்டைகள் நீடிச்சுன்னு தான் கிடக்குது ஒவ்வொரு பிரசிடெண்ட்டை வரசல. ஆனால் இப்போ அமெரிக்க பிரதமர் பண்ணக்கூடிய பிரச்சனை ஒரு தப்பான விஷயமாக தான் தெரியுது. ஸோ அது ரொம்ப அவரை திணிக்கக்கூடாது. அங்கே இருக்க மக்கள் அப்பாவி மக்கள் ரொம்ப வாழ்வாதாரற்ற மக்கள்லாம் இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. இது பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய. ஆனால் இது அமெரிக்காவுக்கு தான் இது முழுக்க காரணம். ஸோ இதோட செயல்பாடுகள் மாறும், வழிகள் வரும். இந்த வழிகள் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் இந்த எண்ணெய்கள் வர்த்தகங்கள் இந்த கப்பல்கள் இந்த சண்டைகள் ரொம்ப அதிகமாக தான் ஆகும். இந்த சண்டைகள் அதிகமாகக்கூடிய அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம படிக்க சொல்லி லாஸ்ட் டைம் சொன்னேன், இன்னும் கப்பலை தாக்குவாங்கன்னு இன்னும் நிறைய தாக்கின்னு தான் இருக்காங்க. என்ன மாதிரி நிலைகள் ஏற சொல்ல எண்ணெயோட வர்த்தகங்களால் அது இல்லாமல் அந்த இடத்துல தான் வழி இருக்குது கடலில். ஸோ அந்த ஈரான்லேருந்து தான் எல்லாருக்கும் வழி வரணும். எல்லாருக்கும் எண்ணெய் போகிற போக்குவரத்து வழிகள் எல்லாம் கப்பல் போக்குவரத்து வழிகள்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த வர்த்தகங்கள் மாறுற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுனால விலைவாசிகள் அதிகமாகும். நடுத்தர மக்கள் வாழறதும் கீழ்தார மக்கள் வாழறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் விலைவாசிகள் இன்னும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏறப்போகுது. அது இல்லாமல் இந்த ஜூலை மாதத்துலேருந்தும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஏறப்போகுது. இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரணும். அப்படி முடிவு வரலைன்னா செப்டம்பரில் உலக நாடுகள் எக்கனாமிக் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். பண வர்த்தகங்கள் இருக்காது, பணம் வீழ்ச்சி அடையும். இது மூலிமா கோல்டு சில்வர்லாம் இறங்கும், ரொம்ப இறங்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும். அப்போ மக்கள்கிட்ட போட்ட பணங்கள் அவங்க வாங்கி விற்க வேண்டிய பணங்கள் இல்லாமல் போயிடும். அப்போ நிறைய பேர் பிஸ்னஸில் அடிப்படை ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ரெண்டாவது பண ரொட்டேஷன் இருக்காது, பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் வழி பண்ணணும், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை முதல்ல பண்ணிவிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வாழ்வாதார நிலைகள் கிடப்போகுது. இந்த கிடக்கூடிய நிலைமையினால் நிறைய பேர் வேலை விட்டு போயிடுவாங்க. நிறைய வேலைகள் வாய்ப்புகள் இதனால் வருது. இதனால் நிறைய ஐடி ஃபீல்டு பிரச்சனையாக வரும். எக்கனாமிக் ப்ராப்ளம் வருஷத்தில் ஐடி ஃபீல்டு பிரச்சனை வந்துடும். ஐடி ஃபீல்டில் எக்கனாமிக்னால நிறைய வேலை விட்டு போயிடும். ஸோ இந்த வர்த்தகங்கள் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே இது முடியணும் இந்த சண்டை. அப்படி அது முடியலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறதுலே பணக்காராக இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா ஏற்கனவே நிறைய எக்கனாமிக் அடிபட்டு போச்சு. பல டில்லியன் லட்சக்கணக்கான டாலர்ஸ்கள் திரும்ப விழப்போகுது. அந்த விழ சொல்ல அவங்களுக்கு ஒரு புத்தி வரும். அப்போ தான் இந்த சண்டையிலேருந்து அவங்க வெளியே வர முடியும். இது வெளியே வந்தால் தான் வாழ்வாதாரமே நமக்கு வழி வரும். இல்லைன்னா நிறைய போர்க்கப்பல் நிறைய பிரச்சனைகள் இன்னும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க சார். இப்போ ஹார்முஸ் நீரிணை ஜலசந்திக்கு செல்லக்கூடிய 3 வர்த்தக கப்பல்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இது மூலிமா உலக போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? உலக நாடுகள் சண்டை வர்றதுனால இந்த பிரச்சனை உலக நாடு சண்டை வரப்போகிறதில்ல. ஆனால் நார்த் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரி எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படும். இன்னும் கொஞ்ச நாளில்
அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கண்ட்ரிகள் சண்டைக்கு ஆயத்தமாயிடும். இந்த சண்டைகள் ஆயத்தமாக இன்னும் ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த சண்டை மெயினாக நம்ம முக்கியமாக நிறுத்தணும். இல்லைன்னா எல்லாருக்குமே ஆபத்து. சில கப்பல்களை தாக்க போகிறாங்க, ஏற்கனவே சார் கப்பலை தாக்கியாச்சு, இன்னும் வழிகள் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதை பண்ண சொல்லனா எல்லாமே டிமாண்ட் ஆகும். நிறைய டிமாண்ட் ஏற்படுத்த போகிறாங்க உலகத்துக்கு. அப்போ ஏற்படுத்த சொல்ல பிரச்சனைகள் நமக்கு இந்தியாவோட, சவுத் ஏஷியாவோட, நார்த் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரி ஃபுல்லாகவே, அதாவது வடமேற்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே எல்லாமே சஃபர் ஆக போகுது. இப்போ யூரோப்பு அந்த கண்ட்ரிலாம் போனீங்கன்னா விலைவாசிகள் ஏறிடும். அங்கே வாழக்கூடிய நன்மைகள் வராது, அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தை உருவாக்குவாங்க. அங்கே இருக்க கண்ட்ரினால ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு பலவிதமான குழப்பங்களை அவங்க ஃபேஸ் பண்ண நிலைமை, அந்த ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஜலசந்தியோட வழியை ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வந்தால் தான் நல்ல பலன் கிடைக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகேங்க சார். இப்போ அடுத்ததாக இப்போ இந்த போரால் தான் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே வருது. இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி குறைஞ்சா எந்த அளவுக்கு குறையுன்றதை சொல்லுங்க. விலைவாசிகள் படிப்படியாக ஏறப்போகுது. இந்த 9ஆம் மாதம் கடைசிக்குள்ளே இந்த விலைவாசிகள் இறக்கலைன்னா 2 வருஷம் நம்ம சஃபர் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2028 வரைக்குமே நம்ம ப்ராப்ளம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சஃபர் ஆகிறதுக்கான வழிகள், இந்த எண்ணெய் விலை இது மூலிமா அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். கம்பல்சரி இதை எப்படியாவது வழி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெய் விலைகள் இன்னும் அதிகமாக தான் ஏறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகுது. ரெண்டாவது சில இடத்துல கம்பெனிகள் மூடப்படும். சில கம்பெனிகள் மூடப்படுறதுனால, இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் மூடப்படுறதுனால நமக்கு எண்ணெய் வரத்துகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வேறு ஏதோ தேடி, அதுவும் இந்த பர்டிகுலராக 8ஆம் மாதம், இந்த 8ஆம் மாதம் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் நம்ம 9ஆம் மாதத்தில் கடைசியிலேருந்து ஓரளவுக்கு நம்ம ரிக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னது குறைக்கலாம். இருந்தாலும் இந்த 2 வருஷத்துக்கு ஏறும் நிலைமை தான் இருக்குது. ஓகேங்க சார். இப்போ பெட்ரோல் டீசல் விலை இது அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் தேவையோட விலையும் அதிகரிக்க தானே செய்யும். ஆமாம். அப்போ இதனால் மக்கள் எப்போ இந்த விலை குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தானே இருப்பாங்க. இதனோட பாதிப்பு எப்படி இருக்கும் வரக்கூடிய காலத்தில் அப்படின்றத சொல்லுங்கள். இதை படிக்க சொன்னேன். வாழ்வாதாரம் கெட்டு போயிடும், மக்களோட நிலை ரொம்ப கெட்டு போயிடும். அதுவும் இந்த வருஷம் முழுக்கவே பிரச்சனை தான். இந்த வருஷம் முழுக்கவே மக்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்தில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு. அது இல்லாமல் நம்ம உணவு உற்பத்தியை, விவசாயத்தை டெவலப் பண்ணணும். விவசாயத்தை பெரிய அளவில் டெவலப் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த உற்பத்தி திறன் உயர்ந்தால் தான் இந்த மக்களுக்கு கரெக்டான உணவுகள் கொடுக்க முடியும், கரெக்டான விநியோகம் பண்ண முடியும். இல்லைன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதுக்கான வழிமுறைகள் நம்ம இப்போத்திலேருந்தே கடைப்பிடிக்கிறது நல்லது. ஒரு தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை இந்தியா முழுக்க இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாநிலத்தோட வழியை உற்பத்தி திறனை உருவாக்கத்துக்கு, உணவு உற்பத்தி திறனை உருவாக்கத்துக்கு வழி பண்ணுங்க. விவசாயிகளுக்கு வழி பண்ணி கொடுங்க, நிறைய அவங்களுக்கு சன்மானங்கள் கொடுங்க, செயல் பண்ணுங்க. அப்படி பண்ணால் தான் இந்த நாட்டோட வலிமையை எடுத்துன்னு வர முடியும். இல்லைன்னா எல்லா ஒரு சின்ன பொருளை கூட வெளியேருந்து வாங்க வேண்டியதாக ஒரு டிமாண்ட்னால வந்துடும். அந்த டிமாண்ட் கிடைக்காதனால நிறைய அந்த ஒரு பொருள் மட்டும் ஏறினே போகும். அந்த மாதிரி சூழ்நிலை. அந்த பொருள் அப்படி மேலே ஏறிச்சுன்னா பர்டிகுலர் டேட்டில் கொஞ்சம் தான் இறங்குமே தவிர இறங்காது. அப்போ மக்கள் அதை அதிகமாக கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வரப்போகுது. அந்த சுச்சுவேஷன் வரப்போ பாதிக்கப்படுறது இந்த நடுத்தர மக்கள், கீழ்தார மக்கள் தான். ஸோ இந்த பாதிப்பை எப்படியாவது மாற்றி அமைக்கிறதுக்கான வழியை எடுத்துன்னு வர்றது தான் செயல் பண்ணணும். இது கண்டிப்பாக இந்தியாவோட கவர்மெண்ட் இதை எடுத்து ஒரு நல்ல ஒரு முன்ன வழியாக பண்ணுன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ அடுத்ததாக நம்ம வயநாட்டில் கேரளமில் வயநாட்டில் நிலச்சரிவு ரொம்ப அதிகமாக ஏற்பட்டு அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் உயிரிழந்திருக்காங்க. சிலர் மண்ணில் புதைஞ்சு அவங்கள மீட்கும் பணியும் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இதில் இன்னுமே உயிர் பலி எண்ணிக்கை ஒரு பக்கம் மீட்கும் பணி நடைபெற்று இருக்கும் பொழுது உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிக்க செய்யுது. இது இன்னுமே அதிகரிக்குமா, இல்லை மீட்கும் பணி நிறைவடைய செய்யுமான்றதை சொல்லுங்கள் சார். இன்னும் உயிர் பலிகள் கொஞ்சம் இருக்குது. சில இடத்துல சில வழிகள் இருக்குது. அந்த எண்ணிக்கைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இன்னும் இந்த கோத்தகிரி,
கோத்தகிரி, வயநாடு, அது இல்லாமல் ஊட்டி, இந்த 3 இடத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து டூரிசம் எடுக்காதீங்க. வரக்கூடிய மழைக்காலங்கள் இந்த மழையோட வெகுதி தன்மை, சூட்டோட தன்மை வெகுதியாகி அந்த மண் சரிவு, மண்ணோட நிலம் வந்து குறைஞ்சி அதோடைய இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சரிவு அதிகமாகிடும். அந்த சரிவு அதிகமாகிறதுக்கு ஒன்று கோத்தகிரியாக இருக்கணும், இல்லை வயநாடாக இருக்கணும், இல்லை ஊட்டி. இந்த இடத்துல திரும்ப இன்னொன்று ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த இடத்துல சில ஆட்களோட உயிர் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. மக்கள் வந்து ரொம்ப டூரிசம் போகிறோம், வழி போகிறோன்னு இப்போ 2 மாதத்துக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலாக வேறு இடத்துக்கு போங்க, மலைப்பாங்கான பகுதிக்கு போகாதீங்க அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இன்னும் சில இடங்களில் வரும் அப்படின்ற மாதிரி. அது வந்து எந்தெந்த இடங்களில் வந்து மறுபடியும் இதே மாதிரி வயநாடு போல் நிலச்சரிவு எந்த இடத்துலலாம் வரும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். கேரளாவோட ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல அது வரப்போகுது. அதே நேரத்தில் கோத்தகிரி, ஊட்டி அந்த ஏரியாலே வரத்துக்கு வந்து திரும்ப வயநாட்டில் ஒரு சின்ன இடத்துல வரும். ஸோ இந்த 4 இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. பர்டிகுலராக இந்த மந்த் எண்ட்லேருந்து அடுத்த மாதத்துக்குள்ளே வழி வந்துடும். ஓகே சார், இப்போ வந்து நம்ம வயநாடு நிலச்சரிவு போலவே மகாராஷ்டிராவில் மழை அதிகமாக பெஞ்சு 3000 சிலிண்டருக்கு மேலே வந்து அதிகமாக வந்து ஆற்றில் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. இந்த மாதிரி வேறு ஏதேனும் பகுதிகளில் இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அங்கே சிலிண்டர் அடிச்சுன்னு போன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லைன்னா கர்நாடகா இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஆந்திராவோட பார்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன கிராமம் தண்ணியில் வழி பண்ணி தத்தளிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 15 நாளில் ஒரு மழை இருக்குது, பெரிய மழைகள். அப்படி வந்தால் தமிழ்நாடுக்கோ இல்லை கர்நாடகாவோ பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கேரளாவில் தான் ஆரம்பிக்கும். இந்த கேரளாவிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப அதிகமான ஒரு மழையை எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பர்டிகுலராக கர்நாடகா, தமிழ்நாடோட பார்டர். ஓகே சார், இப்போ இதே மாதிரி வந்து இயற்கை சீற்றம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வேறு ஏதேனும் பகுதிகளில் இயற்கை சீற்றம் நடைபெற வாய்ப்பு இருக்கா? அதாவது நிறைய பாதிப்புகள் 2 மலை சரிவு, இமாச்சல் பிரதேசம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேமலை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நார்த், இதில் மிகப்பெரிய மலை சரிவு. சில இடத்துல ஒரு காணொலி போல் காட்டுவாங்க, இல்லைன்னா இந்த லே லடாக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பெரிய மலை சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க யாரும். அவ்வளோ பெரிய மலை சரிவாக இருக்கும். அது எடுத்துக்கே கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரப்போது. மிகப்பெரிய ஒரு இது இல்லாமல் மிகப்பெரிய எர்த்குயிக் ஒன்று ஏற்படுது. இது நடுக்கடலில் ஏற்படுறதுனால இந்தியாவில் மகாராஷ்டிரா இல்லைன்னா குஜராத் இல்லைன்னா ஹரியானா இல்லைன்னா பஞ்சாப் இல்லை சென்னையில் வந்து சின்ன ஷேக்காட்ட தெரியும். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான மாநிலங்களில் ஹெவியாக கொஞ்சம் காட்டி அதே நேரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரி 2 முஸ்லீம்ஸ் கண்ட்ரியிலும் மிகப்பெரிய எர்த்குயிக்கை ஏற்படுத்தும். அந்த ஏற்படுத்தக்கூடிய நிலைமை யாரும் எதிர்பார்க்க. இது மூலிமா இந்தோனேஷியாவில் தண்ணி உள்ள வரத்துக்கள் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஜப்பானில் மிகப்பெரிய திரும்ப ஒரு பெரிய எர்த்குயிக் ஒன்று காட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில இடத்துல பில்டிங் ஆறுறதே நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலிகள் வரதை நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். இது நிகழ்வுகள் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம், பூமி வந்து மிகப்பெரிய சூட்டுத்தன்மை அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நிறைய டூரிஸ்டர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில இடத்துக்கு போகிறப்போ காலநிலைகள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து எல் சூப்பர் நினோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதுதான் முக்கிய காரணமா? இது உண்மை. எல்னினோ பாதிப்பு அவங்க சொல்ல அறிவியலில் சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே உண்மை தான். இப்போ அதிகமான நிலைமை உருவாயின்னு இருக்குது. ஒரு பக்கம் மிகப்பெரிய சூடு, ஒரு பக்கம் மிகப்பெரிய குளிர்ச்சி, அந்த மாதிரி நிலைமை. மழை மிகப்பெரிய அளவில் இருக்கும். சடனாக வந்தால் மழை பெருசாக பெய்யும், அப்புறம் நின்றுடும். ஆனால் திடீர்னு பார்த்தா 2 நாளில் இன்னும் வெயில். இந்த வாட்டி ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்குமே நமக்கு வெயிலோட தாக்கம் இருக்கும். எப்போவுமே ஜூன் எண்டில் முடியும், இல்லை ஜூலையில் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒன்றையும்
மழையாக இருக்கும். ஆனால் இப்போ மழை வந்தாலும் வெயில் தாக்கம் இருக்கும். ஸோ இந்த வெயில் தாக்கத்தினால வறட்சி ஏற்படுது. சில கிராமங்களில் நீர்வரத்துகள் குறையுது, சில கிராமங்களில் பூமி அடியில் நீர்வரத்துகள் குறைஞ்சிருது. அப்போ அங்கே கிராமங்களில் சில இடத்துல வறட்சி ஏற்பட்டு தண்ணி பஞ்சம் ஏற்படும். சென்னையில் சில இடங்களில் தண்ணி பஞ்சங்கள் ஏற்படும். தண்ணி நீர்வரத்துகள் என்ன மழை பெஞ்சாலும் நீர்வரத்தாகவே இருக்கும். ஸோ நீர் வந்து நம்ம கிடைக்காத அளவுக்கு, தண்ணி கிடைக்காத அளவுக்கு சில இடத்துல ஏரியாவில் ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட போகுது. ஸோ இதுக்கான முதன்முறைகள், வழிமுறைகள், முதல்ல எல்நிலோட செயல்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம செய்யலை முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழிமுறைகளை எடுத்துன்னு வர்றது ரொம்ப நல்லது. இதனால் சில கிராம பகுதியில் தண்ணி வறட்சி கொஞ்சம் கஷ்டப்பட ஒரு நிலைமை ஏற்பட போகுதுன்றதை சொல்லலாம். ஓகே சார், இப்போ ஆன்மீக கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து இப்போ ஆடி மாதம் ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த 3 ராசிகள் வந்து உச்சத்தில் இருக்குது, எந்த 3 ராசிகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். அதாவது ஆடி மாதம் வந்தாவே அம்பாள் வழி. இந்த ஆடி வந்து ஆடி பெருக்கு போல் மக்கள் எல்லாம் தண்ணியை வழி எதிர்பார்த்து விவசாயத்தை வழி பண்ணி அந்த விவசாயத்தை நாற்று நடக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் வந்துட்டாவே எல்லாருக்கும் ஒரு குதூகலம் தான். மக்களுக்கு ஒரு வழி இருக்குது. மக்கள் அம்பாள் துணை, நம்மளோட குலதெய்வங்கள் வழிபாடுகள் செயல் எல்லாமே நடக்கக்கூடிய நிலைமைகள். அப்படி பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம் இந்த 4 ராசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்க்காத வழிகள், பணங்கள், வரவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் துறைகள் நல்லாயிருக்கும். மிதுனத்துக்கு நல்ல வேலைகள், வழிகள் கிடைக்கும். ரிஷபத்துக்கு வீடு வாசல்கள்லாம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க குதூகூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடியது கும்பம். இந்த கும்பமும் இந்த தனுசும் அது இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம், இந்த 3 ராசியினும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்பார்க்க செயல் வராது, பண விரைவுகள் ஏற்படும், யோகங்கள் இருக்காது, நோய் நொடிகள் ஏற்படும். கும்பத்துக்கு மனசில் நிம்மதி இருக்காது, நிறைய கடன்கள், கொஞ்சம் வியாதிகள் எல்லாமே ஏற்படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து குலதெய்வத்தை வேண்டது, அது இல்லாமல் சனீஸ்வரனுக்கு போய்ட்டு சனி பகவானுக்கு வழி பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக தனுசு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லது. எதிர்பார்க்காத விஷயங்கள் ஏற்படும், சில இன்சிடென்ட்கள் வீட்டில் ஏற்படும், சின்ன சின்ன அடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற சரசாசிகள் நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த 4 ராசிகளும் ரொம்ப அருமையாக இருக்குன்றதான் சொல்லுவேன். ஓகேங்க சார். இப்போ வந்து ஆடினாலே அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறது அப்படின்றது வழக்கமான முறையில் இருந்துட்டு வருது. இதுக்கு ஏதாவது தத்துவம் ஏதாவது இருக்கான்றதை சொல்லுங்கள் சார். மெயினாக ஆடி மாதம்னாவே ஏன் அம்பாள் கூழ் ஊற்றுறாங்கன்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கின்றது ஆதி காலத்தில் இந்த தண்ணி வந்து பெருகும். இந்த தண்ணி வந்து பெருகிறது இந்த ஆடி மாதம். மழை வெள்ளம் போல் பெய்யும். அந்த மழை பெஞ்சதை அதில் தண்ணி பெருக ஆரம்பிச்சிடும். பர்டிகுலராக காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு வந்து இப்போ பீரிட்டு ஏறும், நமக்கு கொள்ளிடம் வந்து நிறைஞ்சிரும். இந்த கொள்ளிடமும் மேட்டூர் அணையெல்லாம் நிறைய சொல்ல என்ன ஆகிடும்னா விவசாயத்துக்கு உற்பத்தி. அப்போது விவசாயிகள் நல்லா வரணும் அப்படின்ட்டு தெய்வத்தை வேண்டுவாங்க, குலதெய்வத்தை வேண்டுவாங்க, அம்பாளுக்கு வந்து கூழ் படைப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதத்தில் வந்து சூடும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் ஒன்றா வரக்கூடிய நேரம். ஏன்னா ஒரு மழையும் பெய்யும், வெயிலும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் இந்த வெயிலும் அதிகமாக இருக்கும், இந்த மழையும் பெய்கிறப்போ, இந்த மழை பெய்கிறப்போ, இந்த குளிர்ச்சி ஆகிறப்போ, மண்ணோட வழி வாசனங்கள் வெளியே வரப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சில நோய்கள் பரவும். இந்த நோயோட வழிகள் என்னென்னா எதிர்ப்பு தன்மைகள் வேணும், உடலோட எதிர்ப்பு தன்மைகள் வேணும் செயல் பண்ணுறதுக்கு தான் இந்த கூழெலாம் குடிக்க வைக்கிறாங்க. இந்த கூழெலாம் நமக்கு செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் விநியோகம் பண்ணி அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது, இல்லை இருக்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு குடிக்கிறது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாள் அதை பண்ணுறது, ஒவ்வொரு வாரமாக எடுத்து பண்ணுறது, வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறது. ஸோ வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வழியாக இருக்கிறதுனால அந்த அம்பாலோட செயலை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறப்போ இந்த ஹெல்த்து, அதாவது அந்த காலத்தில் என்னென்னா இந்த தட்டம்மை பெரியம்மை இதெல்லாம் வருது. இந்த அம்மைகள் வரும், சின்ன அம்மை பெரிய அம்மை, இந்த மாதிரி அம்மைகள் வர்றதை ஒரு பெரிய நோயாக கருதி அந்த நோய் வந்து இந்த நேரத்தில் தான் பரவும். இந்த நேரத்தில் அதிகமாக பரவ சொல்ல இந்த நேரத்தில் நமக்கே பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பார்த்தா
கண் நோய் வரும், பார்த்துருப்பீங்க. கண் சிவப்பாயிடும், சூடு தன்மையாக வரதுனால. அதே நேரத்தில் இந்த நோய் வந்து பபுள்ஸ் வரும், இந்த அம்மைகள் வரும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வரும், இந்த ஆடி மாதம். ஸோ இந்த நிலைமைகள் வரக்கூடிய நிலையை தான் இதை மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கிறதுக்கு தான் அம்பாவை வழிபட்டு அவங்களுக்கு வழிபடுறாங்க. பர்டிகுலராக பயிர் தொழில் செழிக்கணுன்றது தான் இந்த வழியை. அந்த நிலையை காட்டுறது தான் ஆடிப்பெருக்கு. அந்த ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 1 வரும். இந்த ஆகஸ்ட் 1 வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்க ஒரு மனுஷன் எப்படி நம்ம இருக்கணும். ஆடிப்பெருக்கு வெறும் நம்ம வயலில் மட்டும் கும்பிட்றது கிடையாது, நம்ம வீட்லேயும் கும்பிடலாம். நம்ம வீட்லேயும் இப்போ எவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது, எக்கனாமிக் ப்ராப்ளம் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஒரு சில செடிகளை வாங்கி வந்து வச்சு அதுக்கு வழிமுறைகளை பண்ணி நம்ம தெய்வத்தை வேண்டி வழிமுறைகள், நம்ம வீடும் வளரணும், இந்த செடிகளும் வளரணும், இந்த நாடும் நல்லா செழிக்கணும், நம்மளும் செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த நாடு செழிக்கிறதுக்கான வழி தான் இந்த ஆடிப்பெருக்கு. அந்த நாடே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனால தான் தமிழ் இதில் அவ்வளோ அழகான அந்த அழகாக வச்சுருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கை நம்ம செயலாக சொல்கிறாங்கன்றதான் சொல்கிறார். ஆடிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு, அவ்வளோ வழிகள் உண்டு. எல்லாரும் வந்து ஏன்னா இந்த மாதம்தான் தெய்வம் வந்து கண் மூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இதுலேருந்து 4 மாதம் வரைக்கும் தெய்வம் கண் மூடும். தீபாவளி அன்றைக்கி தான் கண் திறக்கும். நார்த்தில் வந்து அவங்களோட வழியில் தீபாவளி அன்றைக்கி தான் கண் திறக்கும். அந்த கண் திறக்கிறதுனால தான் அமாவாசை அன்றைக்கி தான் தீபாவளியை அவங்க கொண்டாடக்கூடிய நாளையாக இருக்குது. அதனால் இந்த 4 மாதத்தில் தான் எல்லா பண்டிகையும் வரும். இந்த 4 மாதத்தில் தான் எல்லா பண்டிகையும் வரும். லக்ஷ்மி நோன்பு வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், எல்லா வழிகளும் நம்ம கொண்டாடக்கூடிய நிலைகள் வரும். தெய்வத்தை நம்ம தட்டி எழுப்பக்கூடிய நிலைமையும், தெய்வத்தை எங்களுக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமையும் இந்த 4 மாதத்தில் தான் நடக்குது. அது முதன்மையாக இருக்கிறது தான் இந்த ஆடி மாதன்றதை சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.